அண்ணன் நிற்காது பாருங்க. அந்த வண்டி ஆல்ரெடி எடுத்திருக்கோம். பெங்களூர்லேருந்து திருச்சி போகிறது. டிரைவர் தான் சேஞ்சு, பட் பஸ் அதே தான். ஒரு நாளைக்கு முன்னாடி 6-7 மாதம் முன்னாடி எடுத்திருக்கோம். அதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், SETC ஓசூர் கிருஷ்ணகிரின்னு இருக்கா. ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் ஜேர்னி இன்றைக்கி அமைய போகுது. இந்த பஸ் பார்த்திங்கன்னா சென்னை போகுது பெங்களூர்லேருந்து. இந்த பஸ்ஸில் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இப்போ பஸ் ரெடியாக இருக்குது. 7:30க்கு இங்கேருந்து டிபார்ட் ஆகுது பெங்களூர்லேருந்து. ரூட்டு வந்து ஒசூர் ரூட்டு. ஒசூர், கிருஷ்ணகிரி, வேலூர், ஃபைனலாக சென்னை போகுது. டைம் சொல்ல முடியாது, 6 to 7 hours ஆகுன்னு சொல்கிறாங்க. டிபெண்ட்ஸ் ஆஃப் வந்து டிராஃபிக்காக. ஏன்னா இங்கேருந்து கிளம்பி நம்ம சென்னை போகிறதுக்கு அதுக்கு முன்னாடியே டிராஃபிக் ஆகிடும். அதனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது மாதிரி டிக்கெட்ஸும் இருக்குது. டிக்கெட்ஸ் ஃபுல்லாக இல்லை இன்றைக்கி. வந்து கொஞ்சம் மேபி போகிற வழியில் ஏறுவாங்க. அந்த பொசிஷன் இருக்குது. டிக்கெட் போயிடுச்சுன்னா போயிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா அங்கேயே போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு 4 o'clock போயிடுவான்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ் தட், நம்புகிறேன். நம்ம பெங்களூர்லேருந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். சித்தூர் வழியாக பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறோம், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து SETCயில் பெங்களூர்லேருந்து சென்னை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க, ஒரு சூப்பரான ரூட்டை நம்ம கவர் பண்ண போகிறோம். சூப்பரான ரூட் இது. ஏன்னா சென்னை பெங்களூர் ஹைவே வந்து பிஸியான ஹைவே சவுத் இந்தியாவில். ஸோ பஸ் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டில் நம்ம பஸ் ஜேர்னி அமையப்போகுது. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மிதவை பேருந்து சென்னை கோயம்பேடு பிரான்ச் SETC. பாடி பில்ட் பண்ணது பிரகாஷ் வேகா. கன்னடாவில் இருக்குது சென்னைண்டு. ஐ திங்க் ஓசூர், கிருஷ்ணகிரி, வேலூர் நினைக்கிறேன், சரியாக தெரியல. 831 UD அல்ட்ரா டிலக்ஸ் சென்னை. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா நான் AC 2+2 சீட்டர் பஸ். இது அல்ட்ரா டிலக்ஸ் UD. ரைட் சைடில் நிற்கிது பாருங்கள், அதான் நம்ம வண்டி. இப்போ டிபார்ட் ஆக ரெடி ஆகிடுச்சு. பாருங்களேன், 7:28, 2 minutes இருக்குது. லெஃப்ட் சைடு நிற்கிறது கோயம்புத்தூர் போகிறது. இப்போ நம்ம ஒன்று லைட்டாக ஸ்லோவாக மூவ் ஆகி வந்துட்டுருக்கு. 7:30க்கு ஷார்ப்பாக வந்துட்டுருக்கு. வண்டி எடுத்தாச்சு. இப்போது சாந்திநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கு. அண்ணன் பேர் வெங்கடாச்சலம். அவர் தான் கேப்டன், பைலட் ஆஃப் த பஸ். அண்ணா ஹாய் சொல்லுங்கள். ரைட், தேங்க்யூ. எது வரைக்கும் ஓட்டுவீங்க? ஓட்டுறீங்களா? நீங்கள் கிருஷ்ணகிரி வரைக்கும் ஓட்டுவீங்களா? அதுக்கடுத்து அண்ணன் மாதிரி வரா? ரைட். டைம் 7:53 ஆகுது. இப்போ பெங்களூரில் போயிட்டுருக்கோம். பெங்களூரில் தான் வண்டி போயிட்டுருக்கு. செம்ம கூலிங், சில் அப்படி இருக்குது. ஏசியில் எப்படி உட்காந்துருப்போம் அதே மாதிரி இருக்குது. மேலே காற்று, காற்று கீழே அடிக்குது, அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இதுதான் பெங்களூர். தர்மபுரி. கைஸ், நம்ம ஜுஜு ஜாவடிக்கு முன்னாடி நம்ம பார்டருக்கு மட்டும் ஒரு டோல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வெயிட்டிங். அது நம்ம போகிற டோலில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆக மாட்டேங்குது. இப்போ தான் லைட்டாக மூவ் ஆகுது. லைன் 3ல் போய்ட்டுருக்கோம்.
கைஸ், நம்ம பார்டரை தாண்ட போகிறோம். அஃபீஷியலி நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வந்துட்டோம். வெல்கம் டு தமிழ்நாடு ஃப்ரம் கர்நாடகா. வெல்கம் டு ஓசூர் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன். பார்டரை தாண்டினா ஓசூருக்குள்ளே வந்துட்டோம், சிட்டி லிமிட்ஸ்குள்ளே. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிப்காட் இருக்குது. சிப்காட் உங்களே அன்புடன் வரவேற்கிறது. நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. ஒரு காலத்தில் இங்கே வந்து ஒரு காடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் வளரும்போது ஓசூர் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அசோக் லேலண்டு, டிவிஎஸ், கேட்டர்பில்லர், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. சிப்காட் ஓசூர் பேசுவாங்க. ரைஸ் நம்ம பைபாஸை விட்டு லெஃப்டில் போகிறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஓசூர் பூ மார்க்கெட்டை பாருங்கள். ஸோ ஓசூர்னாலே வந்து ஃப்ளவர்ஸ் தான். கடை ஃபுல், இந்த வீதி ஃபுல்லாக பூ மார்க்கெட்டு தான். இந்த ரைட்லேயே இருக்குது. ஓசூர் நியூ பஸ் ஸ்டாண்ட். அப்பாவு பிள்ளை நியூ பஸ் ஸ்டாண்ட். சென்னைக்கு ஒன்று நிற்குது ஓசூர் டிப்போ வண்டி. பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக ஒரு மணி பார்த்தீங்கன்னா 8:33. ஸோ 1 hour 3 minutes தான் இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. டிராஃபிக்கே கிடையாது. இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 2 மணி கூட ஆயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஹெவி ஃப்ளோ இருக்கும் டிராஃபிக்கு. இன்றைக்கி சண்டேங்கிறனால சூப்பராக வந்தாச்சு. எந்த சிக்கல் மாட்டலை. 5 நிமிஷம் ஹால்ட்டு. இங்கே வண்டி கிளம்பிருச்சு 8:38க்கு. பின்னாடி சென்னைக்கு வராங்க. ஓசூர்லேருந்து போகிற சென்னைக்கு வரிசையாக வண்டி இருக்குது. கைஸ், நான் டிக்கெட் ஃபேர் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி இப்போ ஓசூர் தாண்டி போயிட்டுருக்கோம். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 465 ரூபா. பெங்களூர் சாந்திநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னை கோயம்பேடு வரைக்கும் 465 டைப் பண்ணுறாங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 360. இன்டர்ஸ்டேட்னால அந்த டிக்கெட் ஃபேர் கூடுது, இல்லைனா ஈவனாக இருக்கும். சூப்பரான ஒரு இது. இந்த பக்கம் 2 பக்கம் மலைகள், நடுவில் ரோடு. கிளைமேட் பாருங்கள், வேறு லெவல். இன்னும் ஜில்னஸ் இருக்குது. எப்படி பெங்களூரில் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமோ அதே ஜில்னஸ் இங்கே இருக்குது. கிருஷ்ணகிரிக்கு இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது. மழை வர்ற மாதிரியே இருக்குது. இங்கேருந்து சேலம் 126 கிலோமீட்டர். குருபரப்பள்ளி. கைஸ், டைம் பாருங்கள் 9:24. இப்போ சாப்பிட போயிட்டுருக்கோம் ஹோட்டலுக்கு. ரெஸ்ட் ஸ்டாப்பு நியர் கிருஷ்ணகிரி. ஹோட்டல் பேர் சரவணபவன். சும்மா சூப்பராக இருந்துச்சு டிரைவிங்கு. சூப்பராக ஓட்டி வந்தேன். ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துட்ருக்கேன். ஃப்ரெண்ட்லேயே நல்லா பேசிக்கிட்டு ஜாலியாக நல்லாயிருக்கு. இப்படியே போச்சுன்னா ஆன் டைம் போயிடலாம். பார்ப்போம்.
ரைஸ் இந்த ஹோட்டலில் இட்லி சாப்பிட போகிறோம். ரைஸ் இந்த ஹோட்டல் சரவணபவனில் 3 இட்லி ஒரு தோசை எடுத்தாச்சு. ஸோ சூப்பரான லக்ஸரியான ஹோட்டல் தான் அது. நல்லா இருந்துச்சு சாப்பாடு. ஸோ வாங்க கிளம்பலாம் சென்னை நோக்கி. நீங்கள் ரைட்டில் பார்க்குறது கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கிருஷ்ணகிரி. சரி, கிளைமேட் கீப் சேஞ்சிங், மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ நல்லா வெயில் போடுச்சு ஹோட்டல்லேருந்து ஏறும்போது. இப்போ க்ளவுடியாக இருக்கு பாருங்க மேலே, அதனால வந்து வெயில் இல்லை, ரொம்ப கூலிங்காக இருக்கு. ஸ்டில் இந்த கூலிங் இருக்கு, ஆனால் அந்த வெயில் வந்தாலும் கொஞ்சம் இருந்துச்சு. கைஸ் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். பின்னாடி பார்த்தீங்களா ராக் கிருஷ்ணகிரி கோட்டை பார்க்க சூப்பராக இருக்கு. சென்னை டயத்தை பாருங்க, 9:56. சென்னை சென்னை 4 நிமிஷம் இருக்குது 10 மணியாக. கிட்டத்தட்ட 2.5 hours 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு கிருஷ்ணகிரி ரீச் பண்ணுறதுக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 80 கிலோமீட்டர் பெங்களூரில் இருந்து. சென்னை 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 வேலூர் சென்னை. நேராக போனீங்கன்னா ராயக்கோட்டை 30 கிலோமீட்டரு. நம்ம சென்னை போகிறோம், அதனால் 257 கிலோமீட்டர். திருநெல்வேலி 420, சேலம் 113. சென்னை 255. நம்ம லெஃப்ட் எடுத்துருவோம், ஸ்ட்ரைட்டாக போனால் சேலம், தருமபுரி சேலம். நமக்கு முன்னாடி ஒரு ஆந்திரா பஸ் இருக்காருங்க. ஐ திங்க் சைடு டு திருமணம் நினைக்கிறேன். திருமணம் போனீங்கன்னா குப்பம் போகலாம். குப்பம் திருப்பதி. நமக்கு முன்னாடி இப்போ ஆந்திரா பஸ் போயிட்டு இருக்காரு. கைஸ் மணி 10:58. இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி. வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம். இதுக்கு முன்னாடி வேலூர் மாவட்டம் இருந்துச்சு. இப்போ வாணியம்பாடி வந்து திருப்பத்தூர் பிரிச்சது, திருப்பத்தூரில் வந்துடுச்சு. ரயில்வே ட்ராக்கு போகிறோம் வாணியம்பாடி.
மலை, அதான் வந்து ஏலகிரி மலை. தெரிய பாருங்கள்ல, இதுதான் ஏலகிரி மலை. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. ஸோ இந்த ஹில்ஸ் தான் சென்னைக்கு மிக அருகில் இருக்கு. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டரில் இந்த ஹில்ஸ் லொக்கேட்டாக இருக்குது சென்னையிலேருந்து. கைஸ், இப்போ நாம் வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா ஆம்பூர். ஆம்பூர்னாலே படக்குன்னு ஏன் வருது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க லெதர் தான். லெதர் ஃபேக்ட்ரி எக்கச்சக்கமாக இங்கே கொட்டி கிடக்கு, நிறைய இருக்குது. அது மாதிரி செப்பல்ஸு நிறைய தயாரிக்கிறாங்க, தோல் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி சுற்றி ஆம்பூர் சுற்றி நிறையா இருக்குது. ஆம்பூர் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் வருது. இங்கே உள்ள மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் இங்கே வாழ்கிறாங்க, நகராட்சியும் கூட. ஆம்பூர் பஸ் ஸ்டாண்ட். முக்கியமாக சொல்ல மறந்தாச்சு, ஆம்பூர் பிரியாணி, ஃபேமஸான பிரியாணி இங்கே தான் இருக்கு. இந்த ஊர் தான் சிறப்பு, ஆம்பூர் பிரியாணி. அண்ணா பேருந்து நிலையம், ஆம்பூர் நகராட்சி. லியோ கிரீனரியான ரோட்டு ஆரம்பத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்த ஸ்ட்ரிப்ஸ் பாருங்கள், ஆம்பூர் தாண்டி போயிட்டுருக்கோம். அழகான ஒரு கிரீனரியான ரோட்டு, தோட்டங்கள், விவசாய நிலம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் இருக்கு பாருங்கள். இப்போ தெரியுது பாருங்கள், 6 வழிச்சாலை 6 லைன்வே சென்னைக்கு. ரைட் சைடு ஃபுல்லாக ஹில்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக தோட்டங்கள், தென்னை மரங்கள். ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குது இந்த ரோட்டு. இப்போ தான் ஸ்லோலி வெயில் தெரியுது, இப்போ தான் லைட்டாக மூமெண்ட் தெரியுது. டைமாக தான் ஹீட் ஆகுது. சென்னை இங்கேருந்து 159 கிலோமீட்டர். லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா குடியாத்தம் போகலாம். காலையில் சாப்பிட்டு நம்ம வேலூர் சிட்டி நெருங்கிட்டோம். வேலூர் லெஃப்ட் சைடில் போகணும், ஸ்ட்ரைட்டாக போனால் சென்னை 141. வெல்கம் டு வேலூர் சிட்டி. வேலூர், திருப்பதி, திருவண்ணாமலை போகிறவங்களாம் லெஃப்ட் சைடில் கட் பண்ணி போகணும். மேலே போனீங்கன்னா சென்னைக்கு போயிருங்க ஸ்ட்ரைட்டாக. வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட். லாஸ்ட் டைம் நம்ம வந்து திருப்பதி போயிருந்தோம் இல்லையா, கம்பத்தில் இருந்து. அப்போது இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு போனோம். டைம் பார்த்தீங்கன்னா 12:03. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம வேலூர் ரீச் பண்ணுறதுக்கு பெங்களூர்லேருந்து.
இந்த பஸ் பார்த்தீங்களா, பெங்களூர் போகிறது தாம்பரத்துலேருந்து வயா காஞ்சிபுரம், ரூட் நம்பர் 444. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வண்டி வேலூர்லேருந்து கிளம்பிட்டு இருக்கு. சியூ வேலூர் பஸ் ஸ்டாண்ட். வேலூர் தாண்டி பால வேலை நடந்துகிட்ருக்கு, அதனால் டிராஃபிக் ஜாம் ஆகுது. இனிமேல் இப்படித்தானா, அங்கெங்கேயோ வேலை நடந்துகிட்ருக்குது, ரோடு வேலைகள். ஸோ அதனால் டிலே ஆகும். வேலூர் வரைக்கும் சூப்பராக வந்தோம். தலைவர் மேக்ஸிமம் 85 வரைக்கும் வந்துட்டு இருந்தார். பட் இனிமேல் நான் போகிறது சந்தேகம்தான். கண்டக்டர் கம் டிரைவர் சார் ஜேக்காப்பில் வணக்கம்ண்ணே. பாலாஜா டோலுக்கு அப்புறம் நம்ம வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா ஓச்சேரி, ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட், காவேரிம்பாக்கம் அடுத்து. ஸோ ரோடை பார்த்துருக்கீங்களா, ஒரு பக்கம் 6 வழிச்சாலை, ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்ருக்கு. ரோடு க்ளோஸ், டேக் டைவர்ஷன். ஸோ இதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் கைஸ். கிட்டத்தட்ட 100 வாழைச்சாபத்தில் வந்து இந்த மாதிரி ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு என்பிடிவியில். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ஒர்க்கு, ஃப்ளைஓவர் ஒர்க்கு, இல்லை வைடன் ஒர்க்கு, இந்த மாதிரி ரோடு போட்டுட்ருக்காங்க. இதனால் நமக்கு கொஞ்சம் அந்த பிக்கப்பில் ஸ்லோ இருக்குது. இதை பாருங்கள், முன்னாடி போய்ட்டுருக்கா லாரி. ஸோ இதை தாண்டி போக முடியாது நம்ம. இந்த ஒர்க்கு வேகமாக எடுத்து முடித்தாலும் சூப்பராக இருக்கும். ரோடு சூப்பராகிடும், அப்புறம் குயிக்காக போயிடலாம். இதனால் 1 ஹவருக்கு மேலே டிலே ஆகலாம் சென்னை போய் ரீச் பண்ணுறது. LND காஞ்சிபுரம், செயின்ட் கோபைன். சிப்காட் ஸ்ரீபெரும்புதூர். NH 48 நெல்லூர் 197, விசாகப்பட்டினம் 827, கல்கத்தா 1685, இருங்காட்டுக்கோட்டை சிப்காட், இருங்காட்டுக்கோட்டை வட்டம் கைஸ்.
நாக்பூர் 1142, ஆக்ரா 1985, டெல்லி 2226. நேராக போனால் பூனமல்லி, லெஃப்ட் சைடில் போனால் மதுராவேல். கைஸ் ஆல்மோஸ்ட் கோயம்பேடு ரீச் பண்ணிட்டோம். இப்போ ரைட் எடுத்து உள்ளே போகிறோம். நமக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு, கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன். மார்க்கெட் வழியாக நம்ம கோயம்பேடு ரீச் ஆகிறோம். மேலே மெட்ரோ ட்ரெயின் கோயம்பேடு மார்க்கெட். சென்னை புறநகர் பேருந்து நிலையம், முதலமைச்சர் கலைஞர் சட்டப்பேரவை பொன்னில நுழைவாயில். வெல்கம் டு கோயம்பேடு மொபசல் பஸ் டெர்மினஸ். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். இப்போ நேரத்தை பாருங்கள், 2:59. 3 ஆக 1 நிமிஷம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 hours 30 minutes, 7.5 மணி நேரம் ஆயிருக்கு. பெங்களூர் சாந்திநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி நிற்கிறோம், ஒரு பெட்ரோல் பங்கில். ஸோ வந்து ரீச் ஆகிட்டு அண்ணன் ஸ்டார்ட்டாக காமிக்கிறாப்புல, முடிச்சிட்டாப்புலையே, அதனால் சிம்பாலிக் பண்ணுறாப்புல. முடிச்சுட்டு இப்போ பம்ப் எழுதுறாங்க. தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் எங்களை அமைதியாக சூப்பராக சேஃபாக வந்து இறக்கி விட்டீங்க. ரொம்ப நன்றி உங்கள் 2 பேருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவும் மூவ் ஆகாது இல்லையா? ஏன்னா இவ்வளோ லாங்கு வர்றாங்க. ஸோ அவங்களுக்காண்டி எங்கள் சேனல் சார்பாக ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஸோ கைஸ், 2 பேரும் குரூவை பார்த்துருப்பீங்க. சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நான் அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அவுட்டர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ சூப்பராக நம்ம பயணம் இனிதே முடிவடைந்து விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 7.5 மணி நேரம் ஆயிருக்கு நம்மளுடைய ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்தியாவின் தலை சிறந்த 2 சிட்டிஸ் சவுத் இந்தியாவில் பெங்களூர் ஒன்று, சென்னை ஒன்று. இந்த 2க்கும் கூட நிறைய வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு. அது நம்ம வண்டி அருமையாக ஓட்டி வந்தாங்க. பெங்களூர்லேருந்து சூப்பராக வந்தோம். பட் சென்னைக்கு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி, அதாவது வாலாஜாபாத், அங்கேருந்து தான் வண்டி வந்து ஸ்லோ ஆகிடுச்சு. ஏன்னா ரோடு கண்டிஷன் வந்து மோசம். ரோடு இன்னும் வைடம் பண்ணுறாங்க. அங்கங்கே ஃப்ளை ஓவர் ஒர்க்கு வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணுறதே முடியாது 100 கிலோமீட்டருக்கு. அது போக இன்றைக்கி வந்து சண்டேனால டிராஃபிக் கிடையாது, அது ஒரு ப்ளஸ்ஸு. இருந்ததுன்னா கூட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிடுக்கும். அதனால் உங்களுக்கு 7:30 ஹவர்ஸ்லேயே வந்துட்டோம். மார்னிங் வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டாப் இருந்துச்சு, லஞ்சு கிடையாது. அது இருந்தால் இன்னும் டிலே இருக்கும். ஸோ ஓவராலாக சூப்பராக ஓட்டியிருந்தாங்க. 2 பேருமே வெரி வெரி சப்போர்ட்டிவ். ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல கடமை போட்டிருக்கேன். ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இப்படி வந்திருக்காது இந்த வீடியோ. சூப்பரான ஜேர்னி நம்ம சென்னை கோயம்பேட்டை முடிச்சிட்டோம் பெங்களூர்லேருந்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.